தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எனக்கு தேவையானத நீ எங்க மறைச்சு வச்சிருக்க? அது எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வை, என் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரச்சனை தீரும். அதை கொடுத்துருமா, நான் இப்பவே போயிடுறேன். இலக்கியா, இப்ப என்ன கேக்குறான்? நீ எதை மறைச்சு வச்சிருக்க? இந்த பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது வந்து சொல்லு. அது கௌதம், அது வந்து என்ன இது? என்ன இலக்கியா, நீ முழிக்கிறத பார்த்தா ரேவதி விஷயத்த உன் வீட்டுக்கு தெரியாம மறைச்சிட்ட போல இருக்கு. என்ன ஜானு இது? நீ ரேவதியை கொண்டு வந்து இந்த வீட்டுல தான் வச்சிருக்கியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏய், அங்க என்ன பேசிட்டு இருக்க? என்ன வேணும்? எதை தேடி வந்த? இலக்கியா, எனக்கு என்ன வேணும்னு சொல்லிடவா? இது பாருங்க, எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட பேசுங்க. சொல்றியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே அனுப்பணுமா? சொல்றேன்ப்பா, சொல்றேன். அதுக்கு முன்னாடி உனக்காக நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்வீட் சாப்பிடு. இந்தா. இப்ப சொல்ல போறியா இல்லையா? கௌதம், முதல்ல ஸ்வீட்டை சாப்பிட, அப்புறம் சொல்றேன். இந்தா. அட, இந்தாப்பா. என்னப்பா நாகரிகமே இல்லாம நடந்துக்கிற? என்ன ஜானகி அம்மா, வந்த கெஸ்டை எப்படி மரியாதையா நடத்தணும்னு உங்க பிள்ளைக்கு சொல்லி தரலையா? இது பாருங்க, என் பிள்ளைய நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். நீங்க தான் கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாம அடுத்தவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல வீட்ல இருந்து வெளியில போங்க. போங்க வெளியில. போறேன் போறேன். ஆனா வந்த வேலை முடியாம எப்படி போவேன்? என்ன? இல்ல, இந்த ஸ்வீட் சுத்தமான நெய்ல செஞ்சதா, கையில அப்படியே ஒட்டுது. அதான் கைய வாஷ் பண்ணும். ஆமா, வாஷ் பேசின் எங்க இருக்கு? ஏய், நீ வாஷ் பண்றதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? வெளியே போடா. இங்க பார், கைய வாஷ் பண்றது என் நோக்கம் இல்லடா. அந்த சாக்குல உள்ள எங்கேயாவது ரேவதி இருக்காளான்னு நோட்டம் பார்க்கணும். எஸ்எஸ்கே, இப்ப நீ வெளியே போறியா இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளவா? இலக்கியா, என்னம்மா இது? உன் புருஷன் எப்படி நடந்துக்கிறான்? என் கைய வாஷ் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போறேன், இல்ல இங்கே இருந்து பிரச்சனை பண்ணுவேன். எப்படி வசதி சொல்லு? ஏன் இலக்கியா, நான் இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது உனக்கு பிடிக்காதே? உன் புருஷன்கிட்ட சொல்லுமா. கௌதம், விடுங்க. கையை கழுவிட்டு எடுத்து காலி பண்ணுங்க. என்ன பேசுற நீ? புரிஞ்சுக்கிச்சு. வாஷ் பேசின் என்ன கௌதம்? இந்த பக்கம் அங்க இருக்கு. ஐயோ, பூ கசங்குனாலும் நல்லா தானே இருக்கு. ஐயோ, ரூம்குள்ள வரானே.
நான் வந்தது தெரிஞ்சு இங்கதான் மறைஞ்சிருக்கியா? வசமா சிக்கிட்டியா? இனி உன்னை எப்படி தூக்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இலக்கியா, என்னையவா ஏமாத்த பாக்குற? பார்த்தல்ல, ரேவதிய கண்டுபிடிச்சிட்டேன். கூடிய சீக்கிரமே ரேவதிக்கு நாள் குறிக்கிறேன். அது வரைக்கும் அவ உன்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும். எதுக்கு சிரிக்கிறாரு? ரேவதி அத்தைய பாத்துட்டாரா? இலக்கியா, அப்ப நான் வரட்டுமா? என்னுடைய பொருள் எதுவும் இன்னொருத்தர்கிட்ட அனாவசியமா இருக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். பட்டா? வராதீங்க, போய் தொலைங்க. ஏய், இரு, கடைசி வரைக்கும் எதுக்கு வந்தேன்னு சொல்லாமலே போற? அத உன் பொண்டாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இலக்கியா, உன் புருஷன் ரொம்ப ஆவலா இருக்கான், சொல்லிடுமா? படுபாவி போயிட்டான். நல்ல வேளை அவன் என்ன பார்க்கல. நான் தப்பிச்சிட்டேன். என்ன இலக்கியா, அவன் உன்னை கேட்டுக்க சொல்லிட்டு போறான். எதுக்கு அவன் இங்க வந்தான்? என்னம்மா, என்ன நடக்குது? அவனோட பொருள் என்ன இருக்கு? சொல்லி தொலை. சொல்லு இலக்கியா, அவனோடது என்ன உன்கிட்ட இருக்கு? என்ன கௌதம், நீங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்க? எஸ்எஸ்கே ஏமாத்தி சம்பாதிச்ச சொத்து பத்திரம் எல்லாம் நம்ம கிட்ட தானே இருக்கு. அதுதான் அவர் தேடி வந்திருக்காரு. நிஜமாவா? ஆமாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு அந்த பத்திரத்தை இன்கம் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட கொடுத்துருவேன்னு மிரட்டி தானே மாணிக்க சாரோட இடத்தை வாங்கணும். அதான் இடத்தை கொடுத்துட்டேன்ல, பதிலுக்கு பத்திரத்தை கொடுன்னு கேக்குறாரு. ஐயோ, அப்ப அந்த பத்திரத்தை அவன்கிட்ட கொடுத்து தொலைய வேண்டியதானே? பாரு, தேவையில்லாம வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனையை பண்றான். இல்ல ஜானு,
அந்த பத்திரம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் எஸ்எஸ்கே நம்ம கிட்ட வாலாட்டாம இருப்பான். அதை இப்ப கொடுக்க கூடாது. அப்படியா? வாட்ச்மேன் சார் வாங்கிக்க, வீட்டுல போய் கொடு. தேங்க்ஸ் சார். சார் ரேவதியை பாத்தீங்களா சார்? இங்கதான் இருக்காங்களா சார்? சொல்லுங்க சார், தூக்கிடுவோம். டேய், இந்த எஸ்எஸ்கே குறி வச்சா தப்புமாடா. நான் நினைச்ச மாதிரி ரேவதி உள்ளதான் இருக்கா. என்ன சார் சொல்றீங்க? ஆமாண்டா, இலக்கியா தான் அந்த ரேவதியை யாருக்குமே தெரியாம இந்த வீட்டுல வச்சிருக்கான். அந்த ரேவதி ரூம்ல பீரோக்கு பின்னாடி மறைஞ்சிருந்ததை நான் பார்த்தேன்டா. சார் சூப்பர் சார். அப்புறம் என்ன சார், ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம ஆளுகளை விட்டு ரேவதியை தூக்கி காலி பண்ணிடுவோம் சார். டேய் சார் அப்பதானே சொன்னேன், கௌதம் கண்ணெதிரில நாம எது பண்ணாலும் ரிஸ்க் ஆயிடும். அப்புறம் விஷயம் பெருசாகி தாட்சாயணி காதுக்கு போச்சுன்னா அவளுக்கு என்ன எதுன்னு பதில் சொல்லி ஆகணும்டா. ஆமா சார். அது ரொம்ப டேஞ்சர். நம்ம பசங்க கிட்ட சொல்லி இந்த வீட்டை வாஷ் பண்ண சொல்ல. சரிங்க சார். ரேவதி எப்பயாவது வீட்டை விட்டு வெளியே வரும்போது தூக்கிடுங்க. ஓகே சார். ஓகே சார். ரேவதி யாருன்னு தாட்சாயணிக்கு தெரிஞ்சது, அதோட என் வாழ்க்கையே காலி. சீக்கிரமே ரேவதி கதையை முடிச்சாகணும். ஏய் ஏறுங்க போலாம். சரிங்க சார். ஓகே சார். ஒரு நிமிஷங்க, உங்க கையை பிடிச்சா உடம்பு ஃபுல்லா பவர் வர மாதிரி இருக்குங்க, எனர்ஜியா இருக்குங்க. இப்ப நான் சொல்ல வந்ததை தைரியமா சொல்லிடுவேன். சொல்லுங்க. உங்களை பார்த்த அன்னைக்கே நான் உங்களை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஏய், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஆயிடுச்சுல, நான் யாரை கல்யாணம் பண்ணா உனக்கு என்னடி? ஐயோ, ஏண்டி காய்கறி விக்கிற ரேட்ல எல்லா காய்கறி இப்படி எடுத்து வீசி இருக்க? உனக்கு காசோட அருமை கொஞ்சமா தெரியுதா? ஏண்டி இப்படி பண்ண? இந்த வீட்ல காய்கறி கட் பண்றதுக்கு நான் இருக்கேன். ஏன் உன் புருஷனோட தங்கச்சி இருக்காளே, அவளை கட் பண்ண சொல்ல வேண்டியதானே? ஏய், லக்ஷ்மி வசந்தும் தான் உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. வாங்கின காய்கறி எல்லாம் இப்படி வேஸ்ட் பண்ற? ஓ, இப்ப காய் வேஸ்ட் ஆனது உனக்கு முக்கியம். அந்த கார்த்திக் என்ன ஒதுக்கிட்டு வேற ஒருத்தியோட வாழறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அத நினைச்சு நான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். நீ என்னடா காய் வேஸ்ட் ஆகுதுன்னு கடுப்பேத்திட்டு இருக்க. ச்சே. அதான் ஸ்பாட்லயே ஒரு அறை கொடுத்து அந்த பொண்ணை துரத்தி விட்டல, அப்புறம் என்ன? ஆமாமா, அவள் அரைஞ்ச அரைக்கி இன்னொரு ஊரை விட்டு ஓடி போயிருப்பா. அவ ஏன் ஓடணும்? ஏய், நீ அடிச்சிட்டா பயந்து போய் உண்மையான காதலர்கள் பிரிஞ்சிருவாங்களா? வாடி அத்தை பொண்ணே. அப்ப இந்த விஷயம் உனக்கும் தெரியுமா? அவங்கள காதலர்கள்னு சொல்லாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். நீ ஏமா டென்ஷன் ஆகுற? நீ என்ன கார்த்திக் பொண்டாட்டியா? ஏய் இலக்கியா, அஞ்சலி கழுத்துல கார்த்திக் கட்டின தாலி இருக்கு. அப்ப இவ பொண்டாட்டி இல்லாம வேற என்னடி? ஓஹோ, கழுத்துல தாலி இருந்தா அத வச்சு என்ன பண்றது? மண்டையில தான் மூளை இல்லையே. என்னடி முறைச்சிட்டு இருக்க? மூளை இருந்தா கிடைச்ச நல்ல புருஷனு எவளாவது விட்டுட்டு ஓடி வருவாளா? ஏய், நான் ஓடி வரலடி, நீ தான் சதி பண்ணி துரத்துன. சரி, நான் துரத்துனேன். ஆனா நீ என்ன பண்ணிருக்கணும்? கார்த்திக்க பார்த்து கையில கால்ல விழுந்து நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீ சேர்ந்திருக்கணும்ல. அத விட்டுட்டு அவனை பாக்குறப்பெல்லாம் அடிதடி சண்டையில இறங்குனா யாரையும் ஒண்ணு சேர்த்துப்பாங்க? சொல்லு. எது? நான் கார்த்திக் கால்ல விழணுமா? நல்ல காமெடி. இந்த அஞ்சலிக்கு சாதிச்சுதான் பழக்கம், யார்கிட்டயும் சரணடைஞ்சு பழக்கம் இல்லை.
பொறுடி பொறு. கார்த்திகே என்ன வந்து கூட்டிட்டு போற மாதிரி நான் பண்றேன். இங்க பாரு, கண்ணை திறந்துகிட்டே கனவு காணாத என்ன. கூடிய சீக்கிரம் கார்த்திக் பிரியாவோட சேர்ந்துருவான். நீ ஏமாறதான் போற. ஏய், அது நடந்தா உன் மாமா பொண்ணோட வாழ்க்கை நாசமா போயிடுமே, அத பத்தி நீ கவலைப்பட மாட்டியா? எனக்கு என் கொழுந்தனாரோட வாழ்க்கை தான் முக்கியம். பிரியா ரொம்ப அருமையான பொண்ணு. பொய் சொல்லி எல்லாம் லவ் பண்ண மாட்டா. கர்ப்பம்னு சொல்லி புருஷனை ஏமாத்தவும் மாட்டா. தான் தான் பெரியவங்கிற ஆணவத்துல ஆடவும் மாட்டா. வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு எல்லாருக்கும் எதிரா சதி பண்ண மாட்டா. மொத்தத்துல என் கொழுந்தனாருக்கு ஏத்த ஜோடி பிரியா. அவ எங்க வீட்டுக்கு எப்போ மருமகளா வருவான்னு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். ஹே வேணாண்டி, நீ சொன்னது மட்டும் நடந்துச்சு. அந்த கார்த்திகையும் இன்னொருத்தி புருஷனை அபகரிக்க வந்த அந்த பிரியாவையும் ஒரே இடத்துல தீய வச்சு கொளுத்திருவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க பொண்ணு எப்படி பேசுறான்னு? இவ ஏன் இன்னும் வாழா வெட்டியா இருக்கான்னு இப்ப புரியுதா? இந்த திமிர்ல தாண்டி உன் வாழ்க்கையோட எல்லா வாசலையும் நீயே அடைச்சிட்ட. இனி அந்த வாசல் ஒரு போதும் திறக்காது. காலம் ஃபுல்லா இப்படியே கடை. என்னடி சாபம் கொடுக்கறியா? இல்லடி, விமோச்சனத்துக்கு வழி சொல்றேன். மரியாதையா அடிச்சதுக்கு பிரியா கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. இல்லன்னு வையே. மன்னிப்பா? மன்னிப்பு கேட்கலன்னா என்னடி பண்ணுவ? அதே அடிய நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். இங்க பாரு, இதோட உன் கதை முடிஞ்சு போச்சு. உண்மையாவே புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவன் செஞ்ச தப்ப உணர்ந்து அன்பா நடந்து அவன் மனசை மாத்தணும். ஆனா அதை விட்டுட்டு நீ கார்த்திக பார்த்தாலே மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிற. உன்னால அவன் மனசுல ஏற்பட்ட வலிக்குதான் அவன் இன்னொரு பொண்ணு மூலமா மருந்து போட ட்ரை பண்றான். நீ எப்போ அவன் மனசுக்கு பிடிச்சவள அடிச்சியோ அப்பவே கார்த்திக் உன் மேல இருக்கிற வெறுப்பு அதிகமாயிடுச்சு. நீ அவன் கூட சேர்ற தகுதியை இழந்துட்டு இருக்க. இங்க பாரு, இனிமே நீ ஒதுங்கிக்கோ. கார்த்திக் பிரியாவாது நல்லா வாழட்டும். வேணும்னா உன்னோட வாழ்க்கைக்காக நான் கௌதம் கிட்ட பேசி பணம் வாங்கி தரேன். உனக்கு பணம் தானடி எல்லாமே. அத வாங்கிட்டு நீயும் நிம்மதியா இருந்துக்கோ, அவங்களையும் நிம்மதியா வாழ விடு. ஏய், என்ன திமிரு இருந்தா என்கிட்ட வந்து என்னையவே வேலை பேசுவ? இப்பவே நான் அவன் என்கிட்ட இருந்து விலகி இருக்கலாம். ஆனா எப்பவுமே நான் ஒருத்தி தான் கார்த்திக் பொண்டாட்டி. அதுல ஏதாவது கோளாறு வந்துச்சு, உன் குடும்பமே நிம்மதியா இருக்காது. வேரோட புடிங்க வீசிருவேன். ஏய், உனக்கு போய் நல்லது நினைச்சேன் பாரு. என்ன அடிச்சுக்கணும்டி? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடி? ஏய் போடி. ஏய் நிறுத்திடி. நீ எங்களுக்கு நல்லது நினைக்கிறவளா? நம்பிட்டோம். என் வீட்டு சோத்த தின்னுட்டு என் பொண்ணுக்கு நீ வாழ்க்கை பிச்சை போடுறியா? கூடிய சீக்கிரம் அஞ்சலி அந்த வீட்டுக்கு வந்து ராணி மாதிரி வாழ போறா. அத பார்த்து நீ வயிறு எரிஞ்சு சாக போற. பிறக்கும் போதே யாரும் கெட்டவங்களா பிறக்கிறது இல்ல. வளர்க்குற அம்மா கையில தான் எல்லாமே இருக்கு. அஞ்சலி ஏன் இப்படி கெட்டாங்கிற காரணம் உங்களுக்கு புரியுதா? நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.